Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம Mass Herbal Careல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஹைபிஸ்கஸ் ஷாம்பு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஷாம்பு பண்றதுக்கு 3 பார்ட்டா நம்ம வந்து செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் A, அப்புறம் ஃபேஸ் B, அப்புறம் ஃபேஸ் C. ஸோ 3 பகுதியாக நம்ம பிரித்து தான் இந்த ஷாம்பை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதோட லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் நான் ஒவ்வொரு பொருளையுமே நான் வந்து சொல்லும் போது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் A வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டிஎம் வாட்டர் 160 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, இது வந்து காய வச்ச செம்பருத்தி பூ. ட்ரை ஹைபிஸ்கஸ் பூ வந்து நமக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா ஒரு 6 கிராம் அளவுக்கு இந்த பூ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு காய வச்சதான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 6 கிராம் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து 200 கிராமுக்கு வந்து இந்த ஷாம்பு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து 100 கிராமுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நான் கொடுத்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் அதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செம்பருத்தி பூவை வந்து சேர்த்துட்டு இந்த டிஎம் வாட்டரை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக அதோட கலர் அதோட சத்துக்கள் எல்லாமே இறங்கினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாலே போதும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு வெறும் அந்த சட்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்துருக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா EDTA. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷாம்புக்கு வந்து ஒரு கலர் பேலன்ஸ்டு வந்து கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் இந்த EDTA. இது வந்து நான் 1 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக 1 கிராம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதுவே 100 கிராம் அளவுக்கு ஷாம்பு பண்ணுறீங்க அப்படின்னா 0.5 கிராம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCI பவுடர். ஸோ இது SCI பவுடர் வந்து ஃபோமிங் ஏஜென்ட். ஏன்னா நம்ம ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷாம்புக்கு அந்த நுரைப்பு தன்மை அப்படின்னு நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா, அப்போ தானே நம்மளுக்கு வந்து அதை ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஃபோமிங் ஏஜென்ட் வந்து நம்மளுக்கு இந்த SCI பவுடர் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிராம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ இது கூட இன்னொன்று CABP அது வந்து நான் எடுக்க போகிறேன். இந்த CABP வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த SCI பவுடர் எடுத்திருக்கோம் இல்லையா, இது வந்து ஃபோமிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, SCI பவுடர். இப்போ இந்த CABP வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோமிங்கை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த நுரைப்பு தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு வந்து இந்த CABP வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்துப்போம். ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணினீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபோம் வந்து நல்லா வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் தலையில் தேய்க்கும் போது மரன்னு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த CABP கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ அது வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து EGMS வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த EGMS வந்து என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷாம்புக்கு வந்து ஒரு பேர்லி எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த EGMS. இது வந்து ஒரு 4 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொக்கோடி வந்து எடுத்துக்கிறேன். கொக்கோடி வந்து நான் எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்னா ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த கொக்கோடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு திக்னிங் ஏஜென்ட் தான். இது வந்து உங்களுக்கு நம்மளோட ஷாம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்கு ஒரு திக்னஸ் வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த கொக்கோடி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் இப்போ ஒரு 5 கிராம் எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களோட ஷாம்பு வந்து ரொம்ப திக்காக இல்லை, ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கொக்கோடியை மறுபடியும் 1 கிராம் இல்லைன்னா ஒரு 2 கிராம் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இவ்வளோ இப்போதைக்கு நான் 5 கிராம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ மோனோ.
ஸோ கொக்கோ மோனோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே திக்னிங் ஏஜென்ட் தான் இதுவுமே. ஸோ இது வந்து நம்ம ஜாஸ்தி சேர்க்க போகிறதில்ல. இது வந்து நான் இப்போ 1 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கொக்கோடியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் 5 கிராம். ஸோ இப்போ இந்த கொக்கோ மோனோ வந்து 1 கிராம் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து திக்னிங் ஏஜென்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கொக்கோடி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து கொக்கோ மோனோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 1 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளிசரினும் சேர்க்கணும். ஸோ அந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆகிருக்கு. கிளிசரின் வந்து எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 8 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணினாலும் நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் நல்ல மாய்ஸ்சராக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக கிளிசரினும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே ஒரு 8 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஇஜி பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இந்த பிஇஜி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்டை வந்து நல்ல ஷைனிங் லுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இந்த பிஇஜி தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து நம்ம செஞ்சதுக்கப்புறம் அது வந்து பார்வையாகவும் இருக்கணும் இல்லையா, பார்க்குறதுக்கு ஒரு லுக்காகவும் இருக்கணும். இப்போ நம்ம வந்து மார்க்கெட்லலாம் நம்ம வந்து ஷாம்பு வாங்கணும் அப்படின்னா அந்த ஷாம்பை நீங்கள் ஊற்றி பார்க்கும் போதே அதில் ஒரு ஷைனிங் லுக் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் இல்லையா. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஷாம்பை வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட் மட்டும் இல்லை, அதோட கலர், அதோட அட்ராக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு வேணும் இல்லையா. அதனால இந்த பிஇஜி வந்து நான் 1 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங்கில் இதை வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே என்னென்ன பெனிஃபிட்டு இதெல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலுமே நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற EDTA வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் பேலன்ஸ்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது, SCA பவுடர் வந்து ஃபோமிங் ஏஜென்ட்டு, CABP வந்து பார்த்திங்கன்னா ஃபோமிங் பூஸ்டர், கொக்கோடி வந்து திக்னிங் ஏஜென்ட், EGMS வந்து பேர்லி எஃபெக்ட் வந்து கொடுக்கும், கொக்கோ மோனோ அதுவுமே திக்னிங் ஏஜென்ட் தான், பிஇஜி வந்து நம்மளுக்கு ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம டபுள் பாயிலிங்கில் இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஏ வந்து நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, ஹைபிஸ்கஸ் இன்ஃப்யூஸ்டு வாட்டர். ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி ஆற வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஃபேஸ் பி வந்து நம்மளுக்கு எல்லா பொருட்களையுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம டபுள் பாயிலிங்கில் இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபேஸ் ஏ அண்ட் ஃபேஸ் பி இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபேஸ் பி வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டான ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே நீங்கள் அப்படியே வந்து வச்சிங்க அப்படின்னாலுமே நம்மளோட ப்ராடக்ட் வந்து பர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து அது வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. அதனால் டபுள் பாயிலிங்கில் இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஹீட் கூட இல்லாமல் நம்மளுக்கு நார்மலாக வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அது வந்து நல்லா இலகி வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஓரளவுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹைபிஸ்கஸ் வாட்டரோட இந்த ஃபேஸ் பியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் பி ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஏ வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே வந்து அளந்து தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால் நீங்கள் இந்த தண்ணி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு சின்ன பாத்திரம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வாட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இப்போது தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஊற்றிட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது ஷாம்புவோட கன்சிஸ்டன்சி எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் கலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கலர் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ட்ரை ஃப்ளவர்ஸ் தானே போட்டோம், அந்த ஃப்ளவரில் வந்து கலர் தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஹைபிஸ்கஸ் ஷாம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் ஏதாவது கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும், பிங்க் கலரில் சேர்க்கலாம் அப்படின்னு நான் வந்து யோசனை பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கலர் வேண்டாம், ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கலர் எல்லாம்,
ஸோ எனக்கு வந்து நான் கலர்லாம் தேவை கிடையாது அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வெளியில் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ உங்களோட ஷாம்பு பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கணும், அதே மாதிரி அதோட பெனிஃபிட்ஸும் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபேஸ் சிக்கு வந்திருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஏ ஃபேஸ் பி ரெண்டையுமே முடிச்சிட்டோம். இப்போது தேர்ட் வந்திருக்கோம் இல்லையா, இப்போ வந்து நமக்கு இது வந்து கூலிங் ஃபேஸ் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து கலர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணுவோம், எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுவோம், அப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவ், மெயினாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவோம் இல்லையா. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது வந்து கூலாக இருந்தால் தான் உங்களுக்கு நம்ம போடுற ப்ராடக்டோட நம்மளுக்கு எஃபெக்ட் வந்து அதில் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து என்ன சொல்கிறது, கெட்டு போகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சூடான டைமில் நம்ம எப்பயுமே சேர்க்கக்கூடாது. இது எல்லாமே கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் லெவல் கம்மியானதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து 1 by 1 நம்ம என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நமக்கு வந்து ஹைபிஸ்கஸ் ஷாம்பு அப்படிங்கிறதுனால இன்னும் நம்மளோட ஹேருக்கு வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கோகோ குளுக்கோசைடு வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ml வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் சேர்க்கறதுனால நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அது வந்து சேர்த்துக்கிறேன். அது போக நான் வந்து ஒரு பிங்க் கலர் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பேக் சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாத்திரம் வந்து கொஞ்சம் நம்மளோட ப்ராடக்டை நல்லா வந்து கிளியராக காமிக்க முடியாமல் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் கொஞ்சம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்மளோட ஷாம்பு பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம வந்து கலர் சேர்த்துருக்கோம், கோகோ குளுக்கோசைடு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் வேணும் இல்லையா, ப்ரிசர்வேட்டிவ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு எசென்ஷியல் ஆயிலும் வேணும். நம்மளோட ஹேர் பெனிஃபிட்டுக்கான எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் இருக்கு இல்லையா, நான் அது வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஹேருக்கு பெனிஃபிட்டான ஒரு எசென்ஷியல் ஆயில் சேர்க்கும்போது இன்னுமே கூடுதலாக அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ப்ராடக்டில் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து அதை சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் ரோஸ் வந்து சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த ஹைபிஸ்கஸ்க்கே வந்து ஃப்ரேக்ரன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ராபெரி ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் வந்து ஹேருக்கு பெனிஃபிட்டான எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா ஃபினாக்சி எத்தனால் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபினாக்சி எத்தனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ml வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம எசென்ஷியல் ஆயில், அப்புறம் ஃபினாக்சி எத்தனால், அதுக்கப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ், இது எல்லாமே 1 by 1 வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே நிற்கும். ஸோ லாஸ்ட்டாக ஃப்ரேக்ரன்ஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ப்ராடக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே சேர்க்குறது பெரிய விஷயம் இல்லை, அது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த கலர் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆயிரும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ளவுடி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா நான் முதல்ல அந்த கலர் போடும்போது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஆயில், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இதெல்லாமே நம்ம ஒன்றா சேர்க்குறோம்ல, அந்த ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் அதோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு கலர் இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கலர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணனா பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து கலர் ஆட் பண்ண போகிறதில்ல, எனக்கு இந்த கலரே ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சு பாருங்கள், அதோட ஷைனிங் அண்ட் லுக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது உடனே பார்த்திங்க அப்படின்னா பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம பாட்டிலில் போர் பண்ணதுக்கப்புறமா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து என்ன தான் வந்து உங்களுக்கு நல்ல கெமிக்கல் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே
நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதோட தன்மை எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மல் ஆகுறதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சேஃபாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு 24 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பாட்டில் எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிட்டோம். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஷாம்பு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோமிங் வந்து எவ்வளோ வருது, நமக்கு எவ்வளோ அழகாக கையில் வந்து நுரைப்பு வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து சும்மா கொஞ்சமாக ஊற்றி நான் டெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து நம்மளுக்கு நுரை வருது. ஏன்னா நம்மளுக்கு நுரை வந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து அது க்ளீன் பண்ணும். ஸோ இந்த ஷாம்போட வேலை என்ன, நம்மளோட தலையை வந்து அழுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் தான். ஸோ அதுக்கான பெனிஃபிட் வந்து இந்த ஹைபிஸ்கஸ் ஷாம்பில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து வர வீடியோ நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.